வாராகி காட்டுப்பன்றி முகம் கொண்ட தேவியாவாள். இவள் லலிதா பரமேஸ்வரியின் சேனை தளபதி. அசுர வதங்களின் போது காளி தேவிக்கும் சண்டிகைக்கும் லலிதைக்கும் துணை நின்றவள் அன்னை வாராகி. வாராகி தேவியின் எந்திரம் பெரிய தொழிலகங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டால் தொழில் சிறந்தோங்கும். வாராகி தேவியின் நிவேதனத்தில் பூண்டு, வெங்காயம் கட்டாயம். சர்க்கரை அன்னம், உளுந்து வடை, மொச்சை சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த காரமான பானகம் ஆகிய நிவேதனங்கள் வாராகிக்கு உகந்தவை. ஜபங்கள் சித்தியாகவும் தீயவற்றிலிருந்து விடுதலை பெறவும் நல்ல முழு உருண்டை வடிவ தேங்காயை உடைத்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றினால் நாம் ஈடுபடுகிற சகல காரியங்களிலும் வெற்றி கிட்டும். பகைவர்கள் மற்றும் கிரகங்களினால் வரும் துன்பங்களை ஒரு சேர தீர்ப்பவள் வாராகி தேவியே. வாராகி வாராகி என்றாலே போதும், ஓடி வந்து அருள் புரிவாள். வெற்றிக்கு வாராகி வழிபாடு மிகவும் சிறந்ததாகும். அஷ்டமி, பௌர்ணமி, கார்த்திகை, வளர்பிறை, தேய்பிறை பஞ்சமி ஆகிய நாட்களின் நள்ளிரவு நேரம் அன்னை வாராகியை வழிபட ஏற்ற நேரமாகும். திருஷ்டி தோஷம் மற்றும் ஏவல் யாவும் இந்த தேவியை வழிபட விலகும். உபாசனையில் ஆச்சாரத்தை விட ஜப வழிபாடே சரியானது. தனது கரம் ஒன்றில் உள்ள வலம்புரி சங்கின் ஓசையால் நமது அறியாமையை நீக்குகிறாள். நம் தீய குணங்கள் நீங்க சக்கரம் இருக்கிறது அவளது திருக்கரம் ஒன்றில். ஒரு கரம் கேடயம் வைத்திருப்பது துன்பம் நம்மை நெருங்காமல் காப்பதற்கு. அன்னை தன் கையிலே உள்ள கலப்பையினால் நம் கர்ம வினைகளை களைகிறாள். உலக்கையால் நமது ஊழ்வினைகளை விலக்குகிறாள். சகல பயங்களிலிருந்தும் காக்க அபயக்கரம் தரித்திருக்கிறாள். ஐம் க்ளௌம் ஐம் எனும் பீஜாட்சர மந்திரத்தில் உரைகிறாள். வஜ்ரகோஷம் எனும் சிங்கத்தை வாகனமாக கொண்டவள் வாராகி. அன்னை தனது திருக்கரத்தில் தண்டம் ஏந்தியிருப்பதால் அவளுக்கு தண்டநாதா என்றொரு பெயர். எதிரிகளுக்கு வாக்கு ஸ்தம்பனம் ஏற்படுவதால் வார்த்தாளி என்று மற்றொரு பெயர். அச்வாரூடா வாராகியின் திருக்கோலம் ராஜவசிய திருக்கோலம் என போற்றப்படுகிறது. அரசியல் லாபங்களை அச்வாரூடா வாராகியின் வழிபாடுகள் பெற்றுத்தரும். இத்தேவிக்கு அங்க தேவதை லகு வாராகி, உப அங்க தேவதை ஸ்வப்ன வாராகி, பிரத்யங்க தேவதை திரஸ்கரணி. இத்தேவியை வாராகி மாலையால் துதிக்க மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி வாராகி தேவியின் அம்சமே. சக்தி பீடங்களில் இத்தலம் வாராகி பீடம், ஞானபீடம் மற்றும் தண்டினி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. ராகு தசை, ராகு புக்தி நடப்பவர்கள் வாராகியை வழிபட நன்மைகளே நடந்தேறும். இத்தேவி லலிதா திரிபுர சுந்தரியின் பஞ்சபுஷ்ப பானங்களிலிருந்து தோன்றியவள்.